584. அடைக்கு ஊற வைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கோதுமை மாவையும் சேர்த்து ஊற வைத்து அரைத்தால் அடை மொறுமொறுப்புடன் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 585. சாம்பாருக்கு வேக வைத்து எடுத்த பருப்பை 2 தேக்கரண்டி எடுத்து அதனுடன் தேங்காய் மை போல் அரைத்து சேர்த்து ரசம் வைத்தால் சூப்பராக இருக்கும். டிப்ஸ் 586. தினமும் மதியம் உணவிற்கு முன்பு வெள்ளரிக்காய் சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் ஜீரண மண்டலம் சீராக இருக்க உதவும். வெள்ளரிக்காய் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து இரண்டையும் தருவதால் ஜீரண மண்டலத்திற்கு மிகவும் உதவும். டிப்ஸ் 587. மோரில் அதிக அளவில் புரதச்சத்துக்கள் இருப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவும். உடல் எடையையும் குறைக்க உதவும். டிப்ஸ் 589. தேங்காய் தண்ணீர் குடிப்பதால் வைரஸ் தொற்றுக்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பல நோய்களுக்கு எதிராக போராடும் குணமும் கொண்டது. டிப்ஸ் 590. சப்போட்டா பழம் ஜூஸ் உடன் சுக்கு பொடியையும் கலந்து சாப்பிடுவதால் எலும்பு வளர்ச்சி பெறும். டிப்ஸ் 591. உடலை வலுவாக்க பூசணி விதை. பூசணி விதைகளை சாப்பிடத் தொடங்குங்கள். ஏனெனில் அதில் நல்ல அளவு துத்தநாகம் உள்ளது. துத்தநாகம் என்பது நமது அன்றாட உடலில் செயல்பாடுகளை பராமரிக்க தேவையான தனிம சத்தாகும். பூசணி விதைகளை பச்சையாகவோ வறுத்தோ நுறுக்கு தீனியாகவோ தினமும் 15 கிராம் சாப்பிட்டு வரலாம். டிப்ஸ் 592. உடல் பருமன். தினமும் 3 பூண்டு பற்களை பனக்கற்கண்டுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு கட்டி ஆகியவை கரையும். டிப்ஸ் 593. கோவக்காயை நறுக்கி சிறிது கிண்ணத்தில் போட்டு குக்கரில் வைத்து ஒரு விசில் வந்ததும் எடுத்து பொரியல் செய்தால் எண்ணெய் அதிகம் விட வேண்டாம். டிப்ஸ் 594. சிவப்பு நிற முட்டைகோஸில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்துக் கொள்வதால் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும்.